கேமர்ஸ் நம்ம சிஎஸ் கேம் பிளே பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கனெக்ட் ஆகல கேமர்ஸ். அடுத்த ரவுண்டில் அடிச்சிடலாம். நம்ம டீம் மேட் அடிக்க முடியுமான்னு பார்த்துட்ருக்காரு. நம்ம வந்துட்டு நிறைய கேமிங் வீடியோஸ் போடுவோம். ஃப்ரீ ஃபயர் மட்டும் இல்லை, நிறைய கேமிங் வீடியோஸ் போடுவோம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய கேமிங் வீடியோஸ் போடுவோம். தொடர்ந்து லைவ்லாம் கூட போடலான் இருக்கோம். பண்ணுறோம் மேட்ச் சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு வெட்டுறாரு ஓரியன் வந்துச்சு. வெற்றி ப்ரோ. அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான். மாஸ் கேம் பிளே கொடுக்காரு நம்ம டீம்மேட்டு. மெடிக்கெட் போட்டிருக்காரு. இந்த ரூமுக்கு வந்து மெடிக்கெட் போட்டுட்ருக்காரு. அங்கே இருந்தால் எனிமே அடிச்சிருவான்ட்டு ரிவே பண்ணுறாங்க. வெட்டிட்டாரு. ஒரு வெட்டினாரு பாருங்க. மாறி வெட்டுறாரு கைஸ். ப்ரோ வெட்டிட்டு அவனையும் வெட்டிட்டு ப்ரோ. மாஸ் ப்ரோ. இவ்வளோதான் கைஸ். நம்ம டீம்மேட்டே அடிச்சிட்டாரு 3 பேரையும். இப்போ நம்ம அடிப்போம். இது ஏதோ அப்டேட்டுக்கு அப்புறம் வெப்பன் நீடு ஹேடுன்னு ஏதோ ஒரு சவுண்ட்லாம் இருக்குது. கன்னுக்கு சுற்றி போட்டான். நம்ம போக வீடியோ குவாலிட்டியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். போனாட்டி தான் மொக்கையாக செத்துட்டோம். 0 டேமேஜில் விடவே கூடாது. ஒரே ஒருத்தன் முடிச்சிட்டான். 2 பேரை ஒருத்தன் நாக்கு 2 நாக்கு. லாங்கில் ஒருத்தன் இருக்கான். ஒரே ஒருத்தன் தான் படுத்துட்டு இருக்காங்க. கைஸ் எஸ் மிஸ் ஆயிடுச்சு. மூணு மேட்ச் தான் இன்ஃபான்ட்ரக்கில் எட்டே வேலை என்னன்னு தெரியல. இந்த மேட்ச் அடிப்போம். பிஆர் நம்மளால் ஆட முடியாது. நம்ம ஐடி சஸ்பெண்டில் இருக்குது. ஒரு ஃபன் மேட்ச் போயிருந்தோம் ஒரு யூடியூபர் லைவில். அவங்க வந்துட்டு ஹேக்கர் கனெக்ட் ஆகிட்டான். அதனால் 1 மந்த்துக்கு ஐடி சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஹேக்கருக்கு சஸ்பெண்ட் ஆகுதோ இல்லையோ, கனெக்ட் ஆன எங்கள் எல்லாருக்குமே சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. இந்த யூடியூபர் கூட சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. 1 மந்த் ஆகும். ஜூலை 14 திருப்பி கிடச்சிடும். செம்ம கேஸ் அவனுக்கு. ஹெல்மெட் பிச்சு இங்கே ஒருத்தன் இருக்கான் பார்த்தாச்சு. மண்டை தெரிச்சிருச்சு. எங்கேருந்து வந்தான்னு தெரியல. குறுக்க வந்து அடிச்சிட்டான். எப்படி இந்த அடிச்சிருக்கான். எக்ஸமைட்லேயே போந்துட்டாங்க. நம்ம டீம்மேட் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் அடிச்சிருவாங்க நம்ம டீம்மேட். வரான் ஒருத்தன் ஏறி வரான். டபுள் பேனர் வச்சிருக்காரு. ஒரு அடி ஆகிட்டான். இந்த பக்கம் ஒருத்தன் ப்ரோ. இந்த எக்ஸமைட் தான் அடிச்சுட்டே இருக்கான். அடுத்த மேட்ச் அடிச்சிடலாம். அடுத்த ரவுண்ட் முடிக்கிறோம். இது பீக்கில் வந்துட்டு மோஸ்ட்லி ஷார்ட் ரேஞ்ச் எடுத்துக்கலாம். லாங் ரேஞ்ச் தேவைப்படாது. ஷார்ட் ரேஞ்ச் தான் மோஸ்ட்லி தேவைப்படும் பீக்கில். எவ்வளோ அளவுக்கு காயின் நம்மக்கிட்ட அடிக்கிறோம். நம்ம சிஎஸ் பிளேயர் கைஸ். பிஆர் அவ்வளோ ஆட மாட்டோம். எப்பயாவது அப்படி மாஸ்டர் மட்டும் அடிச்சுட்டு வந்துடுவோம். 2 பேர் ஒரே இடத்துல இருக்காங்க. ஸ்கில் போட்டு ஃபஸ்ட்டே பார்த்துருக்கணும். கிட்ட போய் ஸ்கில் போட்டு தள்ளிட்டானுங்க.
அடிச்சிட்டானுங்க நம்மளை பார்த்துட்டு வரத்துக்குள்ளே முடிச்சிட்டாங்க நம்ம ஸ்குவாடையே. ஸ்ட்ரைக் வேறு வச்சுருக்கேன், போயிடக்கூடாது. அது என்ன கண் எடுக்கிறது? ஜம்பிங் எடுத்துக்கோம், ஃபால் டேமேஜ் நம்மளுக்கு இருக்காது. லைவ்லாம் போடலாங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க, அப்போ தான் லைவ் போட முடியும் நம்மளால். மினிமம் சப்ஸ்கிரைபர் வேணும். இதான் சேனலோட ஃபஸ்ட் வீடியோ. சிஎஸ் யூஎம்பி தான் வச்சுருக்கேன். எப்படி அடிக்க வச்சுருக்கேன் மேடு ஒன்று குக் பண்ணுது இந்த இடத்துல. 51 டேமேஜ். எங்கேருந்து வர்றானுங்கன்னே தெரியல, அடிச்சிட்டானுங்க. நம்ம டீம்மேட்டை சுற்றி போட்டு அடிக்கிறானுங்க. நம்ம டீம்மேட்டை அடிச்சிருவார் எப்படியோ. அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு அடிச்சிட்டானுங்க. கன்ஃபார்ம் 3 ஸ்ட்ரைக்கை விட மாட்டேனா. எஸ்டிமேட் எடுத்துக்கிறேன். சூப்பர் ஃபயர் பவர். கீழான் நாக் டவுன். ஓகே, டீமுக்கு யாரையாவது அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா அப்படி கீழே ஆகிடும் நினைக்கிறேன். ஷூ அப்படியே நம்ம என்னென்ன கேம் ப்ளே போடலான்னு சொல்லிட்டு கீழே ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. என்னென்ன கேம் ப்ளே வேணும். நம்ம நிறைய கேம்ஸ் விளாடுவோம், எல்லா கேம்ஸும் நம்ம விளாடுவோம். மைண்ட் கிராஃப்ட், ஃப்ரீ ஃபயர், நிறைய கேம்ஸ் விளாடுவோம். மேலே போட்டு பார்க்கச்சு ஒரே ஒருத்தன் மேலே இருக்கான். வேறு யாரும் ஸ்கேனர் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் உடந்து தலையில் போட்டு முடிச்சு அடிச்சிருவோம். மட்டும் இன்னொருத்தனை முடிச்சுட்டானுங்க. கிளியர் பண்ணிடுவோம். நம்ம டேமேஜ் இதெல்லாம் சாகலை. எக்ஸமைட் ரேஞ்ச் தரல அவ்வளோ தூரம். இருக்கானுங்க, ஏறி போய் அடிச்சிடலாங்க. மண்டை தரிசிச்சு அவனுக்கு. நாக்கு முடிச்சிடலாம். ஒரே ஒருத்தன் தான் மண்டையை காட்டினானா மண்டையிலே வைக்கலாம். செம டேமேஜ். மெடிட் போட்டுடலாம். ஏறி வந்துட்டுருக்கான். முடி போட்டாச்சு. கேரக்டர் ஸ்கில் வேறு இன்னும் வரல. எங்கேருந்து வருவான்னு கூட தெரியல. தரமான 1v3 கைஸ். தரமான 1v3. கிளாக் டவர் மேலே ஏறிடுவோம், அதுதான் நம்மளுக்கு சேஃப். வேறு எதுக்காக சுற்றி போடலாமா? நம்ம டீம்மேட் என்ன கன்ஸ் வச்சுருக்காங்க, இன்னும் எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம முதல்ல எதுக்கு கன் போடுறது? ஓகே, இதுக்கு போட்டு விட்டுருவோம். நம்ம வந்துட்டு லாங் ரேஞ்ச் எனக்கு தேவைப்படும், அதனால் எக்ஸ்மெண்ட் பதிலாக இது எடுத்துக்கலாம். ரிப்பேர் கிட் இருக்குது, 11 இருக்குது, அதே போதும். மேட்ச் முடிஞ்சிடும். அதுக்குள்ளே போயிட்டு ஒரு அழுத்து தான் கேரக்டர் போட்டு பார்த்துருவோம். ஒரே ஒருத்தன் தான் ஏறிட்டுருக்கான். வால் போட்டுரும். நெட் போட்டிருக்கான். மேலே ஏறி பேக்கப் தரலாம். நம்ம டீம்மேட்டை அதுக்குள்ளே ஒருத்தனா கேட்டான். நாங்கள 2 பேர் நாக்கா. ஓமேகா 2 பேர் நாக்கு. ஓடு செட் மண்டையில் வச்சாச்சு. ஒரே அணிக்குள்ள இருக்காங்க.
அடிக்கலாம். நம்ம ட்ரை பண்ணுவோம். மண்டியில் வச்சிட்டாங்க கைஸ். மிஸ் ஆகிடுச்சு போயா. பரவாயில்ல. நம்ம கேம் பிளே பிடிச்சிருந்தோன்னா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும்.